இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த எண்ணத்துக்கு, அந்த விருப்பத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அவரோட உறவுல இருக்கிறன்னா சாத்தானோட எப்படி நான் உறவுல மாற முடியும்? I want to identify with Christ. I don't want to identify with sin. பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களா இருக்கணும். உள்ள போகும்போது நான் மரணத்துக்கு சாகும்படி போறேன், வெளியே வரும்போது நான் நீதிக்கு பிழைத்திருக்க வருகிறேன். பரிசுத்தம் உங்களை ஆளுகை செய்தா அது உங்க கழுத்துல கயிறா இருக்காது, உங்க தலை மேல அபிஷேக தைலமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கிற ஒரு அதிகாரம். நாம் ஞானஸ்தானம் பெறும்படி ஒவ்வொரு அந்த வகுப்பு எடுக்கும் போதும் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரத்தை கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. ஏனென்றால் இது பாவத்தை குறித்தும் அந்த நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. ஞானஸ்தானம் என்ன செய்கிறது? நமக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது? அது சடங்கா, இல்லாவிட்டால் அது வாழ்க்கையின் மாற்றமா? அதையெல்லாம் இந்த அதிகாரத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு சாகுதல், to be dead to sin. ஒரு புகழ்பெற்ற தேவ ஊழியக்காரர், அவரிடத்துல நான் கேட்டேன், உங்களுக்கு சோதனையே வராதா? நீங்க இவ்வளவு வல்லமையா கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரு, உங்களுக்கு அந்த சோதனை வராதா? அப்ப அவர் சொன்னாரு, நீ ஒரு செத்த பிணத்துக்கிட்ட போய் எவ்வளவு சோதனையை காமிச்சாலும் அது எழும்பி ஆஹா இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லவே சொல்லாரு. அதுக்கு முன்னாடி போய் நீ எவ்வளவு போனை காமிச்சாலும் நல்லா இருக்குதேன்னு அதை வாங்காது. எவ்வளவு இச்சையான காரியங்களை காமிச்சாலும் அந்த பிணத்துக்கு எந்த உணர்வுமே இருக்காது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த எண்ணத்துக்கு, அந்த விருப்பத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். யாராவது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாவத்துக்கு முழுவதுமாக விலகி வாழ விரும்புகிறேன். I want to be away from sin. I want to be delivered from sin. I am dead to sin. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு காரியத்தை 2 முறை பைபிள்ல எழுதி வச்சிருந்தா கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்துல எதுவுமே ஜோடு இல்லாமல் இராதான். There will never be a word without another mention about it in the Bible. அப்ப ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் வாசிங்களே. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். பாவத்துக்கு ஏன் மரித்தவர்களா இருக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். நல்லா கவனிங்க, ஒண்ணுல மரணம், மற்றொன்னுல ஜீவன். பாவத்துக்கு மரித்தா இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உங்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறதெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் நீதிக்கென்று பிழைத்திருக்க வேண்டும், நீங்கள் நீதிமானாய் வாழ வேண்டும். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஒண்ணு செய்ய போறோம். நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா பாவத்துக்கு சாக வேண்டும். அந்த பாவம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதை பார்த்தாலே நமக்கு ஈர்ப்பே வரக்கூடாது. அந்த பகுதியை இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல அதை கொல்ல வேண்டும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது வந்தாலே எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன தொடர்பு, நான் இயேசுவுக்குரியவன்,
நான் அவரால் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. நான் தேவனுக்கு என்று வாழ்கிறவன். ஏசப்பாவோட எனக்கு உறவு இருக்கிறது. அவரோட உறவுல இருக்கிறேன்னா சாத்தானோட எப்படி நான் உறவுல மாற முடியும்? நான் மாற முடியாது. என்னுடைய மாம்சம் பாவத்துக்கு செத்ததா இருக்குது. யார் என்னை தொட்டாலும், யார் என்கிட்ட பேசினாலும், எவ்வளவு அழகா வந்தாலும், இனிக்க பேசினாலும் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அவருக்கு உரியது. என்னுடைய மூச்சு பேச்சு எல்லாமே அவருதான். ஏன் நம்ம அப்படி வாழணும்னா இது நம்முடைய ரட்சிப்பிற்கான ஒரு கனி. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அன்பனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் மனம் திரும்பி விட்டால் அவர் அதற்கு ஏற்ற கனிகளை தர வேண்டும். அது அந்த மனம் திரும்புதலின் ரட்சிப்பின் முதல் கனி பரிசுத்தம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற பரிசுத்தம். இதுல நம்ம கரெக்டா இருந்தோம்னா மற்ற எல்லாத்துலயும் ஒரு உயர்வை பார்க்க முடியும். அன்பானவர்களே, விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி எப்படி செயல்படுவார்? நமக்குள்ள பரிசுத்தம் இருந்தா அவர் வல்லமையாய் செயல்படுவார். சத்ருவுக்கு சவால் விட வைப்பார். பாவத்துல இருந்தீங்கன்னா சத்ருவை பார்த்து பயப்படணும். ஆனா பரிசுத்தமா இருந்தீங்கன்னா சத்ரு உங்களை பார்த்து பயப்படணும். நீங்க யாருக்கு பயப்படணும்? நீங்க கர்த்தருக்கு மட்டும் பயப்படணும். நீங்க பிசாசை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. மந்திரவாதியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. விக்கிரக கோட்டைகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவங்களும் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிசாசின் மேல ஜெயம் எடுக்கணும்? எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல இயேசுவை உண்மையான தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும்? உங்கள் கைகளின் மூலமா விசேஷித்த அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம், பாவத்துக்கு சாக வேண்டும். இன்றைக்கு நாம் அறிக்கை செய்ய போறோம், I am dead to sin. பவுல் அதை திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். You have to be minded about that. Yourselves dead to sin but alive to God. Dead to sin but alive to God. I am dead to sin but I am alive to God. பாவம் என்ன கூப்பிட்டா I cannot respond, but I am alive to God. I am alive to God's promptings. I am alive to God's voice. I am alive to God's ways. I am alive to God's visions. என்னுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே தேவன் எனக்கு என்ன சொல்றார் அதுதான். பிசாசு கொண்டு வருகிற அந்த அசுத்தமான எண்ணங்கள் கிடையாது. I want to identify with Christ. I don't want to identify with sin. எனக்கு பாவத்துக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. நான் அதை முறித்து விட்டேன். அதுக்கு இருக்கிற தொடர்புகளை நான் முறித்து விட்டேன். நான் அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற மாட்டேன். எனக்கு கர்த்தர் உண்டு. எனக்கு பரிசுத்தம் தேவை. நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். இது உங்க மனதுல நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோளா வைத்தீங்கன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு செயல்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ரோமர் 3ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகமாய் பேசப்பட பால் என்ன செய்யறாருன்னா, அவர் எல்லாரும் பாவம் செய்தோன்னு ஒத்துக்க வைக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. தேவ மகிமை நம்மை விட்டு போனது உண்மைதான். ஆனால் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தோமோ நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. பவுல் என்ன செய்யறாருன்னா, முதல்ல அந்த 2 அதிகாரத்துல
நமக்கு என்னெல்லாம் பாவம் அது எல்லாரும் செய்தாங்க, இதெல்லாம் பேசினார். ஆனா ரோமர் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்களேன். எவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இங்க சொல்றாரு பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆனா இங்க சொல்றாரு விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் மூலமா அந்த மகிமை நமக்கு கிடைக்கிறதா, கிடைத்து விட்டது. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க? அப்ப பாவம் செய்தா மகிமை போயிருமா? அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழும்போது தேவ மகிமை நம் வாழ்க்கையை நிரப்புகிறது. நம்ம செய்கிற காரியங்களிலே தேவ மகிமை, நீங்க செய்யற தொழில்ல தேவ மகிமை, உங்க வேலையில தேவ மகிமை, உங்க பினான்ஸ்ல தேவ மகிமை, உங்க பிள்ளைகள் மேல தேவ மகிமை, சமுதாயத்துல உங்களை வேறு பிரித்து காண்பிப்பார். காரிருள் உலகத்தை மூடும், கர்த்தரோ உங்கள் மேல உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படும். காரணம் நீங்க கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ்வதனால. நல்ல கவனிங்க, எல்லாருமே பாவம் செய்யும்படி தூண்டுதல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் எப்படி அதை ஜெயிக்கிறது? இப்படி ஆண்டவர் நமக்கு அதுக்கு வழி உண்டாக்குகிறார். வாசிக்கலாமா? ரோமன்ஸ் 5:20-21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இது ரொம்ப முக்கியமான வல்லமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணம் இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த நியாய பிரமாணத்தை மீறினாங்களோ அவங்க எல்லாம் மரணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆத்துமா மரணத்தில் விழுந்தது, அவருடைய சரீரம் மரணத்திலே விழுந்து பாதாளத்துக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய கிருபை என்ன? அவர் பாவத்துக்காக தன்னையே ஜீவபலியாக கொடுத்தார். அதனால் நமக்கு கிடைத்தது என்ன? கிருபை கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கிடைத்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை கிடைத்தது. பக்கத்துல இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கிருபை கிடைச்சு. சொல்றேன், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கிருபை இல்லாவிட்டா என்றைக்கோ கல்லறைக்குள்ள போயிருக்கு. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது காரணம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சில பேருக்கு ரொம்ப கிருபை கொடுத்தார், அதிகமான கிருபை. எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு மீறுதல்கள், அதையெல்லாம் ஆண்டவர் பட்டியல் போட்டு இன்னைக்கு நம்மள நியாயம் தீர்த்தாங்க. செய்த குற்றங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நீ செஞ்சல, இதை நீ செஞ்சலன்னு சொல்லி கணக்கு பார்த்தாருன்னா, ஆனா அவருடைய கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க பாவம் செய்ததை அவற்றை வந்து ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வளவு வல்லமையான ஒரு வாக்கு தத்துவம். பாருங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டான். எவ்வளவு பெரிய கிருபல்ல! அவருடைய கிருபை எதுக்காக பெருகுச்சு தெரியுமா? ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக நாம் போய்விடக்கூடாது. அவருடைய அந்த பரலோக தரிசனத்துல நம்மளை சேர்க்கணும்னு அங்க எல்லா வாசஸ்தலங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கு புறம்பாக நம்ம போயிடக்கூடாது. என் பிள்ளைக்கு கிருபையை தாங்க பிதாவே, என் பிள்ளை வரணும், நானும் அவரும் உங்க முன்னாடி நிக்கணும், என் மக உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நீங்களும் நானும் உயிரோடவே இருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கும் மரணம் நம்ம ஆண்டு கொண்டிருக்கோம்.
அவருடைய கிருபை பெருகின. வேதம் சொல்லுகிறது, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. இப்ப பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்ன பண்ணும்னா, அது பாவத்தை மரணத்துக்கு அதிகாரம் கொடுக்கும். மரணம் ஆண்டு கொள்ளும், பாவத்தை மரணம் ஆண்டு கொள்ளும். பரிசுத்தத்தை கிருபையின் மூலமாய் தேவன் ஆண்டு கொள்ளுவார். அழகா போட்டிருக்கு பாருங்களேன். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த வசனத்தை தான் நிறைய பேரு தவறா பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று, அதனால நீங்க நிறைய பாவம் பண்ணலாம். என்ன பாவம் பண்ணாலும் அவர் மன்னிச்சிடுவாரு. தெரிஞ்சே தப்பு பண்ற பிள்ளை உங்களுக்கு பிடிக்குமா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன் டாடி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றது பிடிக்குமா? நான் தப்பு பண்ணுவேன், எங்க அப்பா கண்டிப்பா மன்னிச்சிடுவாரு. நான் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து திருடிக்கிட்டே இருப்பேன், எங்க அப்பா என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. டெய்லி நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன், எங்க அப்பா என்னை மன்னிச்சிடுவாரு. நான் டெய்லி விபச்சாரம் பண்ணிக்கிட்டே வருவேன், எங்க அப்பாவுடைய கிருபை பெரியது, அவர் என்ன மன்னிச்சிடுவாரு. இதெல்லாம் ஆண்டவர் லைசன்ஸா கொடுக்குறாரு. நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீ லைசன்ஸ், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அவர் கரெக்ட் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம மக்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வாங்க, இதை வச்சுக்கிட்டே நல்லா சர்ச்சுக்குள்ள பாவத்திலேயே வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கிருபை பெருகட்டும்னு சொல்லி பாவத்திலேயே நிலைநிற்கலாமா? அவர் இரக்கமா இருக்கிறதுனால அவரை டெஸ்ட் பண்ணலாமா? கூடாதே. அவர் சொல்றாரு பாருங்க, கூடாதே. அப்பதான் இன்னைக்கு உரிய அந்த வார்த்தை செய்தியின் தலைப்பு அவர் சொல்றார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? We who are dead to sin, how can we live in that? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாவத்தை குறித்து சரியான ஒரு ஐடியா இல்லை. அவங்களுக்கு பாவம் மட்டும்தான் தெரியுது, அதனுடைய விளைவுகள் தெரிவதில்லை. அன்பான பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் அதை ஆட்கொள்ளும். ஆனால் யார் கிருபை பெற்று பரிசுத்தமாய் வாழ்றாங்களோ அவங்களை நித்திய ஜீவன் ஆளுகை செய்யும். எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் வேணும்? சரி பாஸ்டர், பாவத்துக்கு செத்துனா எப்படி பாஸ்டர்? உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பாத்துக்கோங்க, how to be dead in sin. அதுக்கு நான் உங்களை கொண்டு போகிறது அந்த ஞானஸ்தானத்துக்கு நான் கொண்டு போய் நிற்க வைக்கிறேன். இந்த ஞானஸ்தானத்துல என்ன நடக்குது? What happens at the baptism tank? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் பாவத்துக்கு சாகுதல் என்றால் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? பழைய மனுஷன், புது மனுஷன் இல்ல. பாவம் செய்த அந்த பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிய வேண்டும். ஏன்னா அங்க போட்டிருக்காரு பாருங்களேன் 7ஆம் வசனத்துல, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ பழைய மனுஷன் நம்ம சிலுவையில அறைய கொடுக்கணும்.
நீங்க ஞானஸ்தானத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அதுதான் பவுல் உறுதிப்படுத்துறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா, we have to be crucified with Christ. You can't watch Christ being crucified. You have to be crucified with Christ. உங்களுக்கு விளங்குதா? நம்ம ஆண்டவர் மட்டும் சிலுவையில தொங்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. அவரோடு கூட இணைந்து, ஆண்டவரே, என் பழைய மனுஷன் சாக ஒப்பு கொடுக்கிறேன், என் பழைய மனுஷன் சோதனைக்கு இணங்குகிறவன், அவனுக்கு என்ன காமிச்சாலும் அவன் விருப்பப்பட்டு அதை ஏத்துக்குவான். நண்பர்களுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா பாவத்துக்கு தங்களை விட்டு போட்டுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். வாலிப பிள்ளைகளே, ஒரு வாலிப பையன் உங்ககிட்ட நம்ம 2 பேரும் ஒரு டேட் போலாமான்னு கேக்குறான். நீங்க கர்த்தருடைய பிள்ளை, சரி காஃபி ஷாப் தானேன்னு சொல்லி போறீங்க. 4 தடவை காஃபி குடிக்கிறீங்க. 5ஆவது தடவை அவன் பீச்சுக்கு கூப்பிடுறான். 7ஆவது தடவை அவன் சொல்றான், நம்ம போயிட்டு அங்க தங்கிட்டு வரலான்னு ஒரு ரூம் போடுறான். உங்களுக்கு தெரிய வேண்டாமா அவன் எதுக்காக ரூம் போடுறான்னு? அவன் எதுக்காக உன்னை கூப்பிடுறான்னு தெரிய வேண்டாமா? இது அன்பா? இது காதலா? இது இச்சை அல்லவா? இது பாவத்துக்கு நேரா உன்னை இழுக்கிறான்ல. திருமணமானவனை நேசிக்கிறது, திருமணமாகி ஆகாத பிள்ளைகளை நேசிக்கிறது, அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல். இன்னொருத்தருடைய கணவனை, இன்னொருத்தருடைய மனைவிய எப்படி இச்சையோட பார்க்க முடியும்? அது விபச்சாரம் இல்லையா? அன்பானவருடைய பிள்ளைகளே, அந்த பாவம் எப்படி செய்ய மனசுல தூண்டுதல் வரும்? அப்படின்னா உங்களுடைய பாவம் இன்னும் சாகல, பழைய மனுஷன் இன்னும் சாகல. ஏன் அந்த செல்போனை எடுத்தா தவறான வெப்சைட்டுக்கு போகணும்னு எவ்வளவு தூண்டுது? ஏன்னா இன்னும் அந்த பழைய மனுஷன் சாகல. அப்போ உங்க ரட்சிப்புல ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சிருவாரு. பைபிள் தெளிவா சொல்லுதே, பாவம் செய்ய 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 அது மரணத்துக்கு நேரா நீட்டும், அது மரணத்துக்கு நேரம் நடத்தும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பழைய மனுஷனை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தத்துக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்ச வேண்டும். தெளிவா போட்டிருக்குது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இருந்தால் ஒரு புது மனுஷனா மாறுறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப ஞானஸ்தானத்துக்கு வரும்போது அந்த தண்ணிக்குள்ள நீங்க இறங்கும் போது என்ன சொல்றீங்கன்னா, கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது போல நானும் என் பாவத்தை மறிக்க ஒப்பு கொடுக்கிறேன். தண்ணிக்குள்ள போகும்போது முங்கிய நிலைமை என்ன சொல்லுகிறது? நான் பாவத்துக்கு சாகிறேன். இங்கே ஒரு சமாதி, என் பாவத்துக்கு சமாதி. வெளியே எழும்பும் போது நான் பழைய மனுஷனா இல்ல, புதிய மனுஷனா வெளியே வரேன். நான் புதுப்பிக்கப்பட்டவன். I am a new creation. அதுதான் ஞானஸ்தானம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இது சடங்கா செய்ய முடியாது. இது பரிசுத்தமாகுதலுடைய விசேஷமான அழைப்பு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இதுக்கு மேல பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களா இருக்கணும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:3 வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக
ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னுடைய லைஃப்ல என்னுடைய பாவம் பழைய மனுஷன் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அங்க முடிஞ்சிருச்சு. என்னுடைய பழைய மனுஷனுக்கு நான் சமாதி கட்டிட்டேன். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை தூண்டுவான். உனக்கு அன்பே இல்லை, ஒரு சண்டை வருது, உங்க மனசுல ஒரு கசப்பு வருது, என் பெற்றோருக்கு என் மேல அன்பு இல்லை, என் மனைவிக்கு என் மேல அன்பு இல்லை, என் கணவனுக்கு என் மேல அன்பு இல்லை, மனசை வந்து தூண்டுவான். பத்தியா, உனக்கு தர வேண்டியது கிடைக்கல பத்தியா, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல பத்தியா. அதனால நீ என்ன பண்ணு, ஆல்டர்னேட்டிவா ஒரு பாவத்தை பண்ணிடு. நீ வேற வழி இல்லை, நீ இப்படிதான், உனக்கு வேற வழியே இல்லை. இது பொய்யான பிசாசுனுடைய தந்திரம். இப்படித்தானே ஏவாளை ஏமாத்தினார். ஆண்டவர் அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தோம் கூட, பரவாயில்ல சாப்பிட்டு, என்ன அவரு தானே, அவர் மன்னிச்சிருவார், நீ சாக மாட்ட. அவன் பாதி ட்ரூத்த சொல்றான். ஏன்னா சரீரத்தின்படி சாவு இல்ல, மரணம் ஆத்மாவிலே வந்தது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்றோமா அல்லது செத்து போன ஆத்மாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ஒண்ணு செத்தா நாரும் தெரியல. அப்ப நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குதா அல்லது மரித்த ஒரு நாட்டம் எடுத்த வாழ்க்கையா இருக்குதா? ஆண்டவர் இதை விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கணும் விரும்புகிறார். புது வாழ்க்கைக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 4, 5ஆம் வசனத்துல, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ள போகும்போது பழைய மனுஷன், வெளியே வரும்போது புது மனுஷன். உள்ள போகும்போது பாவி, வெளியே வரும்போது நீதிமான். உள்ள போகும்போது நான் மரணத்துக்கு சாகுபடி போறேன், வெளியே வரும்போது நான் நீதிக்கு பிழைத்திருக்க வருகிறேன். அப்படியா? நான் இப்படி சொல்லட்டுமா? நான் நீதி அடிமை அல்ல. அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 6, 7ஆம் வசனத்துல அவர் தெளிவா சொல்றார், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. I am no longer identifying myself with sin. I want to identify with Christ. I want to identify with holiness. பாவத்துக்கு நான் செத்து நான் தேவனுக்காக நீதிவானை வாழ விரும்புகிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12, 13 வாசித்து, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் என்னவா? சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், அப்படிதான் இங்க என்ன சொல்ல வராரு? என்னால இந்த பாவத்தை அழிக்க முடியாது, ஆவியானவரால தான் முடியும். ஆவியினாலதான் ஜெயிக்க முடியும். பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்துல, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாவம் செய்ய தூண்டும் போது அந்த நேரம் தான் டெம்டேஷன் வரும். ஆனா உண்மையா நீதிமானா இருக்கிறவங்க யார் தெரியுமா? ஐயோ, அப்படி செய்ய விரும்பலையே, நான் செஞ்சுட்டேனே, இது நீதிமான். துன்மார்க்கன் யார் தெரியுமா? இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் வேற எப்படி பாவம் செய்யலாம், இன்னும் விதவிதமா எப்படி செய்யலாம், இன்னும் வேற எப்படிப்பட்ட அசுத்தமான படங்களை பார்க்கலாம்,
அதை எப்படி யார் மூலமா நிறைவேற்றலாம்? இது துன்மார்க்கனுடைய இருதயம். ஆனா பாவம் செய்யறவங்க எப்படியோ தவறு செஞ்சேன், நான் இது செய்யக்கூடாது. அவளுக்குள்ள அந்த பிரச்சனை வந்திருக்குது. அவர் எழுதுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்து வருகிறேன். ஆகிய நான் அல்ல. 16ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஊத்துக்கொள்கிறேனே, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவர் பயங்கரமா கதறி சொல்றார் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? எனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, யார் என்னை விடுதலையாக்குறது? எப்படி நான் விடுதலையாகிறது? அன்பான பிள்ளைகளே, ரோமர்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதனை அவங்க ஒரு பாவத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் எப்படி சாவடிப்பாங்கன்னா, செத்து போன ஒரு பிணத்தை அவருடைய முகத்தோட முகம் வச்சு, அவருடைய கையோட கைய வச்சு, அவங்க உடம்ப, அழுகின உடம்ப உயிரோட இருக்கிற மனுஷனோட சேர்த்து கட்டி போட்டுவாங்க. அப்போ அந்த உயிரோட இருக்கிற மனுஷன் செத்து போன மனுஷன் மேல இருக்கிற அந்த புழு, அந்த அழுகின தன்மை, அது அப்படியே இவன் மேல அப்படியே பரவும். இவன் உயிரோட இருப்பான், ஆனா செத்து போன மனுஷனுடைய அழுகின உடம்புல இருந்து வருகிற அந்த பசு, அந்த கெட்டு போன ரத்தம், அது அப்படியே இவனுடைய உடம்புல ஏறி ஏறி உயிரோடு இருக்கிற இவனுடைய பாடிய, அந்த கேன்சரால செத்த அந்த மனுஷனுடைய உடம்பு இவனோட ஒட்டி இருக்கும் போது அதுல இருக்கிற அசுத்தம் அதெல்லாம் இவன் மேல ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமா சாகுவான். அப்பதான் அவன் கதறுவான், ஐயோ, இந்த மரண சரீரத்திலிருந்து யாருடைய விடுவிப்பா? அது அப்படிதான் கிளாசிக்கலா பவுல் அந்த அனுபவத்தை சொல்றாரு. பாவத்தோட அட்டாச் இருக்கிற மனுஷன் அப்படிதான் இருக்கிறானா. மரண சரீரம் யாரை விடுவிப்பார்? அன்பான பிள்ளைகளே, அதுக்கு விடுதலை வேணுமா? அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? பழைய மனுஷத்திலிருந்து விடுதலை வேணுமா? ஆண்டவர் அதுக்குதான் என்ன பண்றாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லுகிறார். ரோமர் 8:1 வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. மாம்சத்தினுடைய பிரமாணம் பாவம் மரணம், ஆனா ஆவியின் பிரமாணம் அது என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவன். சாத்தான், மாம்சம், பாவம், மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவினாலே கிருபை, பரிசுத்தம், நித்திய ஜீவன். எந்த ட்ராக் வேணும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ட்ராக்குக்கு போனா நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. இது தற்காலிகமான ஒரு டெம்டேஷன். இந்த ட்ராக்ல போனீங்கன்னா இந்த ரூட்ல தான் போய் ஆகணும். ஆனா இந்த ட்ராக்ல போனா பரலோகம் போய் சேரலாம். இது இன்னைக்கு அட்ராக்டிவா இருக்கும். நாளைக்கு நீங்க ஒரு 60 வயசு, ஒரு 80 வயசு வரும்போது உங்க பிள்ளைகள்லாம் இதே பாவத்துல வாழ்வாங்க. உங்க தலைமுறைகள் இதே விபச்சாரத்துல இருக்கும். அகால மரணங்கள் ஏற்படும் போது, சந்ததி இல்லாமல் போகும்போது, பாவம் சாபமாய் மாறும்போது என்ன செய்வீர்கள்? அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன். I want to be dead to sin. I want to be alive in Christ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். We are slaves to what we obey.
எதுக்கு நம்ம கீழ்ப்படினோமோ அதுதான் நம்மை ஆட்கொள்ளும், அதுதான் நம்மை ஆண்டு கொள்ளும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் பாவத்திலே தொடர்ந்து வாழ்வோமானால் அதற்கு அடிமைகளாய் மாறி விடுவோம். யோவான் 8:34 வாசித்து பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். When you are sinning, you are a slave to sin. அது உங்க கழுத்துல ஒரு கயிறை போட்டு அது உங்களை இழுத்துக்கிட்டே போகும். ஒவ்வொரு நாளும் அதை செய்ய தூண்டும், அதை தேட வைக்கும். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்கள பாவம் அப்படிதான், நான் அப்படிதான் பிக்சரைஸ் பண்றேன். இந்த பாவம் செய்யறவங்கள இந்த பாவம் என்ன பண்ணுனா அவங்க கழுத்துல ஒரு கயிறு கட்டி தான் விரும்புற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகும். அவங்க கண்ணில் எல்லாமே அவங்களுக்கு பாவத்துக்கு நேரா ஈர்க்கிற காரியங்களா காண்பிக்கும். பரிசுத்தம் உங்களை ஆளுகை செய்தா அது உங்க கழுத்துல கயிறா இருக்காது, உங்க தலை மேல அபிஷேக தைலமா இருக்கும், உங்க கையில தேவனுடைய அக்னியா இருக்கும். நீங்க போற இடத்துல அற்புத அடையாளம் நடக்கும். நீங்க கால் வைக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற அசுத்தாவிகள்லாம் தெரிச்சு ஓடும். ஏன்னா உங்க மேல மகிமை இருக்கு, உங்க மேல தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் நீங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களா இருக்கிறதுனால ஆவியானவர் உங்களோட நடந்து வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இதுல தொடர்ந்து போனோம்னா 2 பேதுரு 2:20-22 வாசிக்கும் போது, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஏற்கனவே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு திரும்பி அதுல விழுந்துட்டாங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். ஏன்னா அவங்க தெரியாம பாவம் செஞ்சது வேற, ஆனா தெரிஞ்சு செய்யறாங்க. இப்போ அதுல இருந்து அவங்களை விடுவிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி பாவம் செஞ்சுக்கலாம், சரி இன்னொரு தடவை பண்ணிக்கலாம், சரி அவர் மன்னிச்சிருவாரு, சரி இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டங்க. ஒரு தீர்மானம் இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு தீர்மானம் எடுக்காம ஒரு கமிட்மெண்ட் இல்லாம நீங்க கிறிஸ்டியன்னு சொல்ல முடியாது. நீங்க கமிட்மெண்ட் இல்லாம நீங்க திரும்ப திரும்ப அந்த பாவத்துல விழுந்துகிட்டே இருந்தா கான்சிக்வன்சஸ் உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாவமே செய்யாத பரிசுத்தவான்களாய் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது உண்மைதான். பாவம் செஞ்சா நம்மளை தூக்கி எடுக்கிறதும் உண்மைதான். நம்மளை உடனே நியாயம் தீர்த்து நரகத்துல தூக்கி போடுறவர் இல்ல. ஆனா நம்ம அவர் அது அவ்வளவு கிருபை உள்ளவரா இருக்கும் போது நம்ம திரும்ப அதை செய்ய போலாமா? அதை திரும்பி போக கூடாதே, ஏன்னா அது அடிமைத்தனமாச்சுது. அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கண்டம்னேஷனுக்குள்ள பிசாசு நம்மளை கொண்டு போயிடுவான். நம்முடைய லைஃப்ல பாவம் என்ன பண்ணும்னா நம்மளோட கண்டம்னேஷனுக்குள்ள கொண்டு போயிடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 வாசித்து பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். யாருக்கெல்லாம் அந்த வரம் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமா மாறும்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறணும். அப்ப நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அதனாலதான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. Do not quench the Holy Spirit of God. ஏன்னா நீங்க ஞானஸ்தானம் பெற்று இயேசு கரையேறும் போது பரிசுத்த ஆவியோட புறா மாதிரி வந்து அவர் மேல இறங்குறது மாதிரி
நம்ம லைஃப்லயும் பரிசுத்தாவியர் இறங்கி வந்து, சரி பரிசுத்தமா மாறிட்டான், ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்ய பிதாவானவரால் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் வந்து உங்ககிட்ட கூட வாசம் பண்ண விரும்புறார். உங்க இருதயம் ஃபுல்லா அவருக்கு நிரப்ப விரும்புறார். அவர் உங்களை நடத்த விரும்புறார். நம்ம திருப்பி அதை பாவம் செய்யும் போது அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை நேர்வழியா நடத்தி கொண்டு போக விரும்புறவர் என்ன செய்வார்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால முழுவதுமாய் நிரப்புங்க. ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அந்த பத்தி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு 10ஆம் வசனத்தை வாசிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவின் ஆவியானவர் வந்தாருன்னா என்ன ஆகும்? அந்த குறைவுள்ள அசுத்தம் உங்களை விட்டு வெளியேறும். ஒரு பாத்திரத்துல அழுக்கு இருக்குது வச்சுக்கோங்களேன். பாத்திரம் கழுவும் போது என்ன பண்ணுவீங்க? தண்ணி டேப் நிறைய திறந்து விட்டீங்கன்னா நிறைய நல்ல தண்ணி வரும்போது அந்த கெட்ட அழுக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். இதுக்கு ஈக்குவலா தண்ணி ஊத்துனீங்கன்னா இது போகாது. இதை விட பல மடங்கு அதிகமா பரிசுத்தத்தை ஊத்துறீங்கன்னா அந்த சின்ன அழுக்கு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். விளங்குச்சா உங்களுக்கு? இது ரொம்ப சிம்பிள். நிறைய ஆவியானவர், நிறைய வசனம், நிறைய ஜெபம், நிறைய அந்நிய பாஷை உங்களுக்குள்ள இருக்கிறத அடிச்சுட்டு போயிடும். திருப்பி வேற வர்றதுக்கு இடம் விடாது. அதுக்குதான் உங்களுக்கு ஆவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிச்சிருச்சு. ஞானஸ்தானத்துல நீங்க ராபோஜனம் எடுக்கும் போது அது உங்களை கழுவுகிறது. ஆனா சஸ்டெயின் பண்றது எப்படி? பரிசுத்தமா வாழ்றது எப்படி? அதுக்குதான் ஆவியானவர் தேவை. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷனை குறித்து எழுதுகிறது. அன்புடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு தேவை ஆவியானவர். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆவியினால் நடத்த விரும்புகிறார். நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நான் ஆவியினால் நடப்பப்பட்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னை விடுதலை பண்ணுகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்கும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல அக்கினி இருக்கும். இப்பொழுது உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறது. இப்பொழுது உங்க மேல அக்கினி இறங்கி வருகிறது. இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. இன்னைக்கு இருந்து கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறேன். வாலிப தம்பி கர்த்தவங்க மேல பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார். வாலிப தங்கச்சி கர்த்தவங்க மேல ஒரு வல்லமையை இறங்க விரும்புகிறார். இப்பொழுது அக்கினி மேல இறங்கி வருகிறது. உன் அவயவங்களை கிரியை செய்த பாவ கரைகள் எல்லாம் வெளியே வருகிறது. இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். தேவ மகனே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, கர்த்தருடைய எழுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீதான் ராகாபை துண்டித்தவன் அல்லவா? நீதானே அந்த பட்டயம், நீதானே தேவனுடைய கரத்தினுடைய வல்லமை, நீதானே கர்த்தருடைய கையில தண்டாயுதம். உன்னை வைத்துதான் கர்த்தர் இந்த தேசத்தின் ராட்சதர்களை அழிக்கப் போகிறார். உன்னை வைத்துதான் நீ தாழ்த்து, உன்னை தாழ்த்தி கொடு, நீ பரிசுத்தத்துக்கு தாழ்த்தி கொடு. நீ பாவத்துக்கு நீ மன தைரியமா நீ பாவம் செய்யாத. உனக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனுடைய அக்கினி, நான் தேவனுக்காக எழும்ப வேண்டும். நான் பாவம் செய்ய முடியாது, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பாவம் எனக்குள்ள செத்து கிடக்குது, பாவத்தை நான் செய்ய முடியாது. பாவம் செத்துட்டேன், பாவத்துக்கு செத்துட்டேன். எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு பரிசுத்தம் தான் வேணும். எனக்கு அக்கினி வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும். நான் பிசாசை துரத்தணும், நான் தீர்க்க தரிசனம் வரம் பெற வேண்டும். நான் கையை நீட்டினா வியாதிகள் சுகமாக வேண்டும். ஓ, நான் கட்டளையிட்டா அது அப்படியே நடக்கணும்.
என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை. நான் அக்கினிமயமாய் எலியாவை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினியை வரவழைக்கிறவன். நான் தேசத்திலே பெரிய ராட்சதர்களை கொல்லும்படி அழைக்கப்பட்ட தாவீது. என் கரத்தினாலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். பவுலுடைய உருமால்களை போட்ட போது வியாதிகள் சுகமானது. என் மேல இருக்கிற அபிஷேகம் கரை புரண்டு ஓடும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். என்னை ஆவியானவர் நிரப்பட்டும். என்னை ஆவியானவர் நிரப்பட்டும். என் மேல அபிஷேகம் நிறங்கட்டும். என் மேல ஆவியானவர் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி கர்த்தரை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, விடாதீங்க. இன்னைக்கு இந்த உபவாசத்துல இருதயம் சொல்லட்டும், நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் செய்ய முடியாது. நான் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா இருக்கிறேன். பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா இருக்கிறேன். பரிசுத்தம் தான் எனக்கு தேவை. எனக்கு பாவம் எனக்குள்ள செத்து போயிடுச்சு. என்னை தொட முடியாது. எனக்குள்ள ஆள முடியாது. என் சரீரம் பாவத்துக்கு செத்து கிடக்குது. என் ஆத்துமா பாவத்துக்கு செத்து கிடக்குது. என் ஆவி பாவத்துக்கு செத்து இருக்குது. என்னுடைய ஆவியும் என் ஆத்மாவும் என் சரீரமும் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியானவரை ஆட்கொள்ளுகிறார். அப்படியே நீங்க செய்வப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷி, வாலிப தம்பி, தங்கச்சி, பிள்ளைகள், ஆண்டவரே மூப்பர்கள், கணவன் மனைவி, ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளயும் ஒரு பரிசுத்தம் வருவதாக. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்தாலே பாவம் உங்களை பார்த்து பறந்து ஓடணும். ஆண்டவரே, யார் பாவம் செய்யறாங்களோ அது பாவம் இருக்கும். ஆனா பரிசுத்தமா இருக்கிறவங்களை பார்த்தா பாவம் தெரிச்சு ஓடும். மற்றவங்க எல்லாம் இவங்க மூலமா பாவம் நீங்கி பரிசுத்தமாவார்களே. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தவான் மூலமா அநேக பேர் பரிசுத்தமாவாங்களே. ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க கிருபை தாங்கப்பா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, ஆவியால நிரப்புங்கப்பா. என்னால முடியாதுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன். என் கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். என் கை பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. என் காலு உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போக கூடாதுப்பா. என் காலை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அவயவங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் சிந்தைய பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, தப்பான எண்ணம் வருதுப்பா. எனக்கு பரிசுத்தத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்க வேதத்தை வாசிக்க ஆண்டவரே என் இருதய நாடணும். உங்ககிட்ட உறவாட என் இருதய நாடணும். நான் உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடாது. நான் உங்களோட வாழ விரும்புறேன். நான் புது மனுஷனா வாழ விரும்புறேன். பழைய வாழ்க்கைக்கு திரும்ப விரும்பல. நான் உமக்காக வாழ விரும்புறேன்ப்பா. என்னை பரிசுத்தமாக்கிடுங்க. ஆவியானவரே, என்னை விட்டு போயிடாதீங்க. ஆவியானவரே, என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க. ஆவியானவரே, என் கூட இருங்கப்பா. ஆவியானவரே, என்னை வழி நடத்துங்கப்பா. ஆவியானவரே, நீர் இல்லாம என்னால வாழ முடியாது. என் பாவத்துக்கு விலகி காத்து கொள்ளுங்க. உங்களுக்காக வாழ விரும்புறேன். ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு உங்க தடைகளை எல்லாம் எடுத்து போடுவார். வியாதிகளை நீக்கி பரிசுத்தமாக்குவார். புதிய ஜீவனை தருவார். எத்தனை பேர் பெற்றுக் கொண்டீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.